வணக்கம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய யூடியூப்போட முதல் வருமானத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, உங்களுடைய யூடியூப்போட முதல் வருமானம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ அமௌண்ட் வந்தது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய யூடியூப்போட அந்த ஜேர்னியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவோட கடைசியில் கண்டிப்பாக நம்ம அந்த வருமானம் எவ்வளோ அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ப்ரூஃபோடு நாங்கள் சொல்கிறோம். ஸோ அது யூடியூப்புக்கு அந்த யூடியூப் பாலிசிக்கு வந்து அகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக, உங்களால் தான் இந்த மணி வந்தது அப்படின்றதுக்காக நான் வந்து இதை சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம அந்த யூடியூப்போட அந்த ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறத நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்மளுடைய யூடியூப்போட முதல் வருமானத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் ஜேர்னியை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நமக்கு நடுவில் தெரியுது பார்த்தீங்களா ஒரு சிலை, அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது என்ன அப்படின்றது. அதாவது உலகத்திலே மிக உயரமான முருகன் சிலை கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த சிலை தான் வந்து முதல்ல வந்து நிற்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய அந்த முருகன் சிலை தான் இருந்துச்சு, 140 அடி. இப்போது சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கம்பாளையம் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா புத்திரகொண்டம்பாளையம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அந்த புத்திரகொண்டம்பாளையம் அப்படின்ற ஊரில் தான் இந்த முருகன் சிலை வந்து எழுப்பப்பட்டிருக்கு. இதனுடைய உயரம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 146 அடி. இப்போ மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகன் சிலை பார்த்தீங்கன்னா 140 அடி. இந்த முருகன் சிலையோட உயரம் பார்த்தீங்கன்னா 146 அடி. ஸோ அப்போ வந்து 6 அடி வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்போ உலகத்திலே மிக உயரமாக இருக்கக்கூடிய முருகன் சிலை அப்படின்ற அந்த பேர் வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த முருகன் சிலைக்கு வந்து வந்திருக்கு. ஸோ ஏன் வந்து இந்த இடத்துல நான் வந்து இந்த யூடியூப்போட முதல் வருமானத்தை பற்றி வந்து பேசணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு மலை, இந்த மலையோட உச்சியில் இருந்து தான் இப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் விளாகிங் பண்ணிகிட்ருக்காரு. அவர் புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அவர் வந்து புதுசாக விளாகிங் பண்ணிட்டு இருக்காரு இந்த முருகன் சிலை பற்றி. ஓகே, இப்போ ஏன் இந்த முருகன் சிலை பக்கத்தில் வந்து நம்ம வந்து யூடியூப்போட வருமானத்தை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, என்னுடைய யூடியூப் ஜேர்னி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா இது தன்னால் உங்களுக்கு தெரிய வரணும். என்னுடைய யூடியூப் வந்து ஓப்பன் பண்ண அந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2013 நினைக்கிறேன். ஸோ 2013 நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் செய்யப்பட்டது. 2013 ஓப்பன் செய்யப்பட்ட அந்த யூடியூப் சேனல் வந்து வீடியோ போடுறதுக்காக, மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அதுக்காக கிடையாது. நான் வீடியோ பார்க்கறதுக்காக யூடியூப் ஓப்பன் பண்ணிருந்தேன். நான் அப்போ வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். காலேஜில் வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்தது. அந்த ப்ரோக்ராமை வீடியோ பண்ணி நம்ம வந்து யூடியூப்பில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா சாதாரண விளையாட்டு போல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அப்போ வந்து யூடியூப்பே ஓப்பன் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து வீடியோ போடலை. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக வந்து யூடியூப்பே நான் வந்து தொடலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் குக்கிங் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல், நல்லா நம்மளுக்கு நம்ம தமிழ்நாட்டில் மிக ஃபேமஸான ஒரு சேனல் அப்படின்னு சொல்லலாம், குக்கிங் சேனல். அந்த சேனலை வந்து பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப ஒரு இம்ப்ரெஷன் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி தான் வந்து பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும் அந்த அவங்களுடைய சேனலு. ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜ் குக்கிங் சேனல் தான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஸோ அவங்க சேனலை பார்த்தோன்னே நாங்கள் என்ன பண்ணோம், ஓகே இவங்க நல்லா பண்ணுறாங்களே, அப்போ நம்ம ஊரும் தெரியணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் ஊரில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை அப்படியே வீடியோ பண்ணி போட ஆரம்பித்தோம். அப்போ தெரியாது யூடியூப்பில் வந்து இன்கம் வருது அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதுவே 2019 பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜ் குக்கிங் சேனலோட யூடியூப் வருமானம் இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேனல் போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து ரெக்கமெண்டேஷனில் யூடியூப் பார்க்கும்போது ரெக்கமெண்டேஷன்லாம் வந்துச்சு. நான் அப்போ பார்க்கும்போது அவங்களுடைய மாத வருமானம் வந்து 10 லட்சம் அப்படின்னு வந்துச்சு. என்னது யூடியூப்பில் இவ்வளோ வருமானம் வருதா? முதல்ல யூடியூப்பில் வருமானம் வருது அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரியும். 2019 ஸ்டார்டிங்கில் தான் தெரியும், ஜனவரியில். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் விளையாட்டு போல் நம்ம ஊர் வந்து யூடியூப்பில் தெரியணும், ஆன்லைனில் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து விளையாட்டு போல் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் அந்த வீடியோலாம் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சு இதில் இவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நம்மளும் போடுவோம், சக்ஸஸ் ஆனால் கன்டினியூ பண்ணுவோம், இல்லைன்னா சும்மா ஜாலியாக இதுக்கு முன்னாடி எப்படி வீடியோ போட்டோமோ அதே மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜனவரியிலேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு, அதாவது 2019 ஜனவரியிலேருந்து ஓரளவுக்கு அப்படியே நல்ல வீடியோவாக போட்டுட்டு இருந்தோம். நான் அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த முருகன் சிலையை வந்து ஒரு வீடியோ போட்டுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோவாக போட்டுட்டு இருந்தேன். இந்த முருகன் சிலையை பற்றி நாம் ஒரு வீடியோ பண்ணலாமே, நம்ம ஊர் பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கும் இந்த சிலை இருக்கிற இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு. ஸோ நான் வந்து ஒரு விளாகிங் மாதிரி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த முருகன் சிலையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்.
திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னா அந்த முருகன் சிலையோட அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா வைரல் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 1.5 லட்சம் வியூஸ் போக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய குக்கிங் வீடியோஸ்லாம் வந்து 10 வியூஸு 15 வியூஸு இப்படி தான் போயிட்டு இருந்தது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா இது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு 2-3 மாதம் கேப் விட்ருவேன், அதுக்கப்புறம் வீடியோ போடுவேன். இதே மாதிரி கேப் விட்டு வீடியோ போட்டதுனால சக்ஸஸே ஆகலை. திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபேமஸ் ஆகி எனக்கு வந்து இந்த ஒரு வீடியோவால் தான் பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் வந்து எனபிள் ஆச்சு. 1000 சப்ஸ்கிரைபர்லாம் வந்துட்டாங்க, 4000 வாட்ச் வருஷம் வந்துச்சு. ஸோ 2019 ஸ்டார்டிங்கில் வீடியோ பண்ணி போட்டு அந்த முருகன் சிலையோட இந்த வீடியோ வந்து 2020 ஜனவரி மாதத்தில் வந்து இது வைரல் ஆக ஆரம்பிச்சிது. அதாவது தைப்பூசம் வரும்போது முருகனோட அந்த வீடியோ தான் அதிகமாக போகும் இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு 2020 ஜனவரி மாதம் வந்து கொஞ்சம் வைரல் ஆக ஆரம்பிச்சிது. வைரல் ஆன 2வது மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா, அதாவது மார்ச் மாதத்துலேயே 2020 மார்ச் மாதத்துலேயே எனக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து கிடச்சிருச்சு. 1000 சப்ஸ்கிரைபரு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து இந்த ஒரு வீடியோவால் தான் எனக்கு கிடைச்சிது. நான் போட்ட ஒரு வீடியோவால், மற்ற வீடியோவால் எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த முருகன் சிலை பக்கத்தில் நம்ம வந்து இந்த முதல் யூடியூப் வருமானத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ எனேபிள் ஆனவொன்னே பார்த்தீங்கன்னா அந்த மானிட்டைசேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன், ஃபெயிலியர் ஆகிடுச்சு. 2வது டைம் அன்னைக்கே வந்து 2வது டைம் பண்ணேன், சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது மார்ச் 3ஆம் தேதியிலிருந்து ஆட் வர ஆரம்பிச்சது. மார்ச் மாதத்தில் அந்த மார்ச் மாதம் ஃபுல்லாக வந்த ரெவன்யூ எவ்வளோனா ரொம்ப கம்மி, அதுவும் மினிமம் ரொம்ப 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 கம்மி. எனக்கு அது ஏன்டா பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதாவது $1.50 தான் வந்துச்சு அந்த ஒரு மாதத்துக்கே. அடுத்து ஏப்ரல் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $3 வந்துச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த கொரோனா வந்து லாக்டவுன் வந்துச்சு இல்லையா. ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மே மாதம், ஸோ மே மாதத்தில் மார்ச்லேயே லாக்டவுன் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து மே மாதத்தில் ஒரு ஐடியா வந்துச்சு, பட்டம் செஞ்சு போடுற அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், சரி நம்மளும் பட்டம் செஞ்சு சும்மா விளையாட்டு போல் செஞ்சு விடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் செஞ்சு அதை வீடியோ போட்டுட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து வைரல் ஆச்சு. அந்த வீடியோ வந்து வைரல் ஆனதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம பையன்தான். ஸோ முனிஸு, இவன் செஞ்ச அந்த வீடியோ, அதாவது பட்டம் பறக்க விடுவது எப்படி அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் போட்டோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் வியூஸ் பக்கமாக போயிடுச்சு. ஸோ அதுதான் நல்லா ஃபேமஸ் ஆச்சு. எனக்கு வந்த மொத்த பணத்திலே அதுதான் வந்து அதிகமான மணி ஏர்ன் பண்ணி கொடுத்தது. அதை பற்றி முனிஸ் ஒரு சில வார்த்தைகளை வந்து சொல்லுவார். அப்படியே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ பட்டம் செஞ்சு உன்னை விட சொன்னல, அப்போ எப்படி இருந்தது அப்படின்னு நீ சொல்லுவோம். நான் சும்மா தாங்க இந்த அண்ணன் கொடுக்குறேன்னு நான் சும்மா தாங்க விட்டேன். அது வியூஸ் எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு எனக்கு தெரியலங்க. ஓகே நண்பர்களே, ஆனால் சும்மா இருந்தால் முனிசு, வாடா முனிசு நீ சும்மா விடுற மாதிரி நான் சொல்கிறேன், அதே மாதிரி நீ வந்து விடுறா அப்படின்னு சொன்னேன். நான் பட்டமே விட்டதில்லை, அன்னைக்கு தான் விட்டு பார்த்தேன், நல்லா இருந்தது. அதே மாதிரி விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வீடியோ எடுத்தாரு. அதான் நம்ம ஒரு அளவுகள் சொல்லியிருந்தோம், அந்த அளவுகளை வச்சு வந்து பட்டம் செஞ்சு விடும்போது அந்த பட்டம் வந்து பயங்கரமாக பறந்துச்சு. ஸோ அதனால் முனிசு வா நம்ம சொல்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே பண்ணனா கரெக்டாக. ஆனால் அந்த வீடியோ நல்லா வைரலாக போயிடுச்சு. அந்த பட்டம் எத்தனை கிலோமீட்டர் முனிசு பறந்துருக்கும் நம்ம விட்ட பட்டம்? இப்படியே ஒரு 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டரா? அந்த அளவுக்கு போயிருக்குமே என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் அளவு எடுத்து பார்த்தேன். என்னன்னா நாங்கள் பட்டம் விட்ட இடத்துக்கும் பட்டம் போன இடத்துக்கும் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் பறந்தது நண்பர்களே அந்த பட்டம். நாங்கள் செஞ்ச அந்த பட்டம் நாங்கள் வேணால் பாருங்கள். ஒருவேளை இந்த பட்டம் வீடியோ நான் வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் திரும்பவும் அந்த பட்டம் வீடியோ போடுறேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு பறக்க விட்டுட்டு எவ்வளோ தூரம் பறக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அந்த பட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் பறந்துருக்கும். சரி இது நல்லா வியூஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், திரும்ப இவனை வச்சு அந்த வேறு ஒரு 10 வீடியோ மேக் பண்ணேன். பட்டம் செய்வது எப்படி, பட்டம் பறக்க விடுவது எப்படி, அப்புறம் பட்டத்துக்கான அந்த சூஸ்திரம் போடுறது எப்படி அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் நான் வந்து ஒரு 10 வீடியோவாக மேக் பண்ணிருந்தேன். அந்த 10 வீடியோவும் பார்த்தீங்கன்னா நல்ல வியூஸ், 1 லட்சம் வியூஸ், 80,000 வியூஸ் இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மே மாதம் ப்ளஸ் அடுத்து ஜூன் மாதம், இந்த 2 மாதத்தில் கிடைச்ச அந்த ரெவன்யூ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு $45 வந்துச்சு மே மாதம். ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு $36. அடுத்து வந்து ஜூலை மாதம் ஒரு $20-25 எவ்வளோ வந்துச்சு, எனக்கு நான் சரியாக அதை பார்க்கல. கடைசியில் எப்போ நமக்கு வந்து ரெவன்யூ கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் தான் அந்த ரெவன்யூவே கிடைச்சது. அதாவது மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 5 மாதத்தோட ரெவன்யூ எனக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் தான் கிடைச்சது. ஆகஸ்ட் 22ஆம் தேதிலாம் எனக்கு வந்து அமௌண்ட் வந்து ஏறிடுச்சு. ஸோ எவ்வளோ ஏறிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு $110 இவ்வளோ தான் வந்துச்சு. அந்த 5 மாதத்தோட உழைப்பு. நான் நிறைய காசு அதுக்கு செலவு பண்ணிட்டேன். ஆனால்
5 மாதத்துக்கு எனக்கு கிடைச்ச அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா $110 தான். அது இந்தியன் மணியோட கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு 8100 சம்திங் வரும். பேங்க் சார்ஜ் வந்து ஒரு 45 ரூபா பிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த 45 ரூபா போக மீதி அமௌண்ட் 8110 ரூபா வந்து என்னுடைய அக்கௌண்ட்டில் ஏறிச்சு. இதுதான் நம்ம சேனலோட முதல் வருமானம். 5 மாதத்தோட வருமானம் தான். ஆகஸ்ட் மாதத்தோட மொத்த வருமானம் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு $5 தான் வந்துச்சு. அடுத்து செப்டம்பர் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை டாலர் வந்துச்சுன்னா $0.52 தான் வந்துச்சு அந்த ஒரு மாதத்துக்கே. திடீர்னு என்னுடைய வருமானம் வந்து அப்படியே ரொம்ப குறைஞ்சி போச்சு, வியூஸும் குறைஞ்சி போச்சு. ஸோ அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் செஞ்ச ஒரு பெரிய தவறு. அந்த தவறு என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அடுத்த வீடியோவாக நான் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து அந்த வீடியோ வந்து போடுறேன்.